பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உபதேசங்கள். இதோ பாருங்கள், ஆச்சாரியனுடைய வேலை மிகவும் கடினமானது. இறைவனிடமிருந்து நேர்முக ஆணை இல்லாமல் மக்களுக்கு போதிக்க முடியாது. இறையாணை பெறாமல் போதிப்பீர்களானால் மனிதர்கள் கேட்க மாட்டார்கள். அந்த உபதேசத்தில் எந்த சக்தியும் இருக்காது. முதலில் சாதனைகள் செய்தோ வேறு எந்த விதத்திலோ இறை அனுபூதி பெற வேண்டும். அவருடைய ஆணை பெற்ற பிறகே லெக்சர் செய்ய வேண்டும். ஆண்டவனுடைய ஆணை கிடைத்த பின் எங்கு வேண்டுமானாலும் ஒருவன் ஆச்சாரியனாக இருக்கலாம், லெக்சர் செய்யலாம். இறைவனிடமிருந்து ஆணையை பெறுபவன் அவரிடமிருந்து சக்தியையும் பெறுகிறான். அப்போதுதான் கடினமான இந்த ஆச்சாரிய வேலையை செய்ய முடியும். ஒரு பெரிய ஜமீன்தாருக்கு எதிராக ஒரு சாதாரண மனிதன் வழக்கு தொடுத்தான். அதை கண்ட மக்கள் இந்த சாதாரண மனிதனுக்கு பக்கபலமாக பெரிய புள்ளி ஒருவன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டார்கள். மற்றொரு பெரிய ஜமீன்தார் அவனுக்கு பின்னால் இருந்து கொண்டு வழக்கை நடத்தக்கூடும் அல்லவா? மனிதன் சாதாரணமானவன். இறைவனுடைய நேர்முக சக்தியை பெறாவிட்டால் ஆச்சாரியனாக இருக்கின்ற கடினமான வேலையை அவனால் ஒருபோதும் செய்ய முடியாது. உலக பந்தத்திலிருந்து ஒரு மனிதனை விடுவிக்க மற்றொரு மனிதனுக்கு என்ன சக்தி இருக்கிறது? உலகை மயக்குவதான இந்த மாயை யாருடையதோ அவர்தான் இந்த மாயையிலிருந்து விடுவிக்க முடியும். சச்சிதானந்த குருவை தவிர வேறு கதியில்லை. யார் இறையனுபூதி பெறவில்லையோ, யாருக்கு அவருடைய ஆணை கிடைக்கவில்லையோ, யார் அவருடைய சக்தியால் சக்தி வாய்ந்தவராக ஆகவில்லையோ அவரால் மக்களை எப்படி சம்சார பந்தத்திலிருந்து விடுவிக்க முடியும்? சத்குரு வாய்ப்பாரானால் சீடனின் அகங்காரம் 3 குரலில் அடங்கிவிடும். பக்குவப்படாத குருவாக இருந்தால் குருவுக்கும் வேதனை, சீடனுக்கும் வேதனை. சீடனுடைய அகங்காரம் மறைவதே இல்லை, சம்சார தலை அறப்படுவதும் இல்லை. பக்குவப்படாத குருவிடம் அகப்பட்டு கொண்டால் சீடன் முக்தனாக மாட்டான்.